மங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியுள் செங்கல் நீர் வாழ் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கும்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய். ஒவ்வொரு பாட்டிலையும் எழுப்பப்படக்கூடியவள் படுத்துட்டுருக்காள்யோ அவளுக்கு பெருமை உண்டு. நம்ம முதல்ல சொன்னாலும் பேசுகிற பேச்சு அழகாக இருக்கும். இந்த பாகவதாளோட எப்படி பேசணுங்கிறது திருப்பாவை பார்த்து தான் கற்றுக்கணும். எவ்வளோ ஒத்துக்குறத்த இந்த அந்யோன்யம் இருக்குது பாருங்க. ஒருத்தர் பார்த்து நாயக பெண் பிள்ளாங்க, ஒருத்தர் பார்த்து கோதுகளுடைய பாவாய் கொண்டாடுறா, இன்னொருத்தர் பார்த்து பேய் பெண்ணேங்கிற. பேய் பெண்ணேன்னு சொன்னால் கோபம் வருமா வராதா? இந்த நாயக பெண் பிள்ளாயை தான் பேய் பெண்ணேன்னு சொல்கிறா. இப்போ கோபம் வருமா வராதா அப்படின்னா, அம்மா நீ என்னை என்ன வேணால் சொல்லலாம். அப்படி பாகவதர்கள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமை இருக்குது. உனக்கு என்னை சொல்லக்கூடிய உரிமை இருக்குது. நீ பேய் பெண்ணேன்னு சொல்லிக்கோ, என்ன வேணால் சொல்லிக்கோ, நீ என்ன சொல்லலாம், நான் கேட்டுருக்கேன். அந்த மாதிரியான ஒரு உரிமையை கொடுத்து இருக்கும்போது அந்த பாகவத சேஷத்துவம் அப்படிங்கிறது அழகாக வருது. இல்லாட்டா கும்பகர்ணனே தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, உன்னுடைய தூக்கத்துக்கு கும்பகர்ணனே தோற்று போயிட்டான் அப்படின்லாம் சொன்னால் சட்டுன்னு வெறுமை இருக்க மாட்டான், கோவிச்சு போட மாட்டாளாம். ஆனால் கோபம் வரலை. இந்த பாட்டில் பாருங்க, நானாதாய் நாவுடையாய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் நானாதாய் நாவுடையாய் இத்தனையும் சொல்கிறா அந்த பெண்ணை பார்த்து. ஒரு ரொம்ப சந்தோஷமாக கேட்டுன்னு இருக்கா. ரெண்டு அர்த்தம் இதுக்கு. ஒன்று பாசிட்டிவ், அதுவும் பார்க்கலாமே எல்லாம். இன்னொன்று நெகட்டிவாக அர்த்தம். நெகட்டிவையும் வேலை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டான். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் அப்படின்னா, அம்மா நீ நேற்று என்ன சொன்ன, நாளைக்கு உங்களை எல்லாம் நான் வந்து எழுப்புகிறேன் அப்படின்னு சொன்னியே, சொல்லிட்டு படுத்துட்டுருக்கே. இப்போ நாங்கள் ஒன்றை எழுப்பும்படி ஆயிடுத்து. இப்போ எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும்னா நீ அப்படிப்பட்டவளாச்சே. முன்னாள் நாளைக்கு நோன்பு இருக்கலாம் சொல்லச்சா அவளே சொல்லியிருக்கா, நீங்கள் கவலையப்படாதங்கோ நான் உங்களை எல்லாம் எழுப்புறேன்னு. அந்தளவு குதூகலம் உடையவன் நீ அப்படின்லாம் சொல்லக்கூடியவளாச்சு. நீ ஏதோ கிருஷ்ணானுபவத்தில் படுத்துட்டு இருக்க, வேற ஒன்றும் இல்லை, கிருஷ்ணானுபவத்தில் படுத்துட்டு இருக்க. நானாதாய் வெட்கமில்லாதவள் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டால், வெட்கமில்லாமல் பாடக்கூடியவன் அர்த்தம். எம்பெருமான் திருநாமத்தை சொல்கிறதுக்கோ பாடுறதுக்கோ எப்பவும் வராத வெக்கம் அப்போ வந்துடும். திடீர்னு வாய் திறந்து பாடமாட்டான். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, திருமலையில் போனால் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறாலாம் பாருங்க. அது படிக்காதவன் தான் சொல்லிட்டு இருப்பான். படிக்கிறவன் சொல்கிறானா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி, படிக்கிறவனுக்கு கோவிந்தான வேறு அர்த்தம் வச்சுட்டுருவான். அர்த்தமே வேறு அவனுக்கு. பேசுமீன் கூசமின்றினார் ஆழ்வார் திருவனந்தபுரத்தை பாசத்துக்கு. இதுக்கு போய் எதுக்கு வெட்கம்? பேசுறதுக்கு லஜ்ஜைப்படக்கூடாது. வெட்கமில்லாமல் கோஷ்டியாக போய், காஞ்சிபுரத்தில் கோஷ்டி பற்றி சொன்னார் இல்லையா, பஸ் ஸ்டாண்டுக்கு வழியெல்லாம் போகும் கோஷ்டி. பக்கத்தில் இருக்கலாம் பரிகாசம் பண்ணுவான். ஏன்னா இடுப்பில் துண்டை கட்டிண்டு மேலே ஷர்ட்டு கூட இல்லாமல், இந்த அரை நிர்வாண பக்ரின்னு சொன்னார் காந்தின்னு சொன்னார். காந்திஜியை பார்த்து அரை நிர்வாண பக்ரின்னு சர்ச்சில் சொன்னாராம். நான் பாதி ட்ரெஸ்ஸோடு வந்திருக்கார் அப்படின்னு. அப்போ காந்திஜி சொன்னாராம், ஹிஸ் கைனஸ் ஹாஸ் ட்ரெஸ்ட் ஃபார் போத் ஆஃப் அஸ் அப்படின்னா, எங்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்து. ஏன்னா அவன் மேலே இது போட்டு, மேலே ஷர்ட்டு போட்டு, அதுக்கு மேலே கோட்டு போட்டு, அதுக்கு மேலே டை போட்டு எல்லாம் போட்டுருக்காங்க இல்லையோ, 4 பேர் ட்ரெஸ்ஸு நீ ஒருத்தனே போட்டுருக்கேன். அப்போ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரியாக இப்போ என்ன கேட்டான்னா பரிகாசம் பண்ணுவா. ஆனால் நானாதாய் எங்களுக்கு இதுதான் சொரூபம் சுவாமி. நாங்கள் இடுப்பில் வேஷ்டியை கட்டின்னு இருக்கிறது தாசபாவத்தில் கட்டின்னு இருக்கோம் இல்லையா. அதனால் பெருமாளுக்கு தாசனாக இருந்து நாங்கள் கட்டி, எங்களுக்கு இது சொரூபம், எங்களுக்கு இருக்குது சுபாவம். இதில் ஒன்றும் வெக்கம் கிடையாது. அந்த மாதிரி பாடுறவர்கள்லாம் யாருக்கும், பாடுபவர்களுக்கு பாடுவதில் வெக்கம் கிடையாது. பிரசாதம் வாங்கிக்கிறவர்களுக்கு பிரசாதம் வாங்கிக்கிறது. வெளியில் இருக்கா பரிகாசம் பண்ணுவா, அதில் மோகிச்சு போகக்கூடாது. திருமண்டிட்டுண்டா பரிகாசம் பண்ணுவா. கோயில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா பரிகாசம் பண்ணுவா. கோயிலுக்கு போனால் பரிகாசம் பண்ணுவா. இல்லை நானாதாய் இதுக்கெல்லாம் எதுக்குமே வெக்கப்பட வேண்டிய விஷயம் வேறு எத்தனையோ இருக்குது, அவகிட்ட இருக்குது. நம்ம நானாதாய் வெட்கமில்லாமல் பாட்டு பாடக்கூடியவள். நாவுடையாய் பாட்டு பாடக்கூடியான ஒரு நாக்கு வீரியம் உடையவள் அப்படின்னு அழகான நாக்கு, அதாவது பாட்டு அழகாக இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்தில். இன்னொரு அர்த்தம் பார்த்தோன்னா நெகட்டிவாக, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் அப்படின்னா ஓயாமல் வாய்ப்பேசின்னு இருக்கா சில பேர். இது மாதிரி ரொம்ப வாய்ப்பேசில் வீச்சர், வாய்ப்பேச்சில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வாய்ப்பேசிட்டு வந்து படுத்துன்னு இருக்கியே, முன்னாடி எழுப்புறேன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றை நாங்கள்லாம் எழுப்பும்படி ஆயிடுத்தே அப்படின்னு ஒரு அர்த்தத்தில் வருது.
பொதுவாகவே நிறையா வாயெல்லாம் பேசுவார்கள். அப்படின்னா பெண்கள்லாம் நிறையா பேசுவான்னு பேர் உண்டு இல்லையா, விளாட்டாவாக சொல்கிறது உண்டு. ஒருத்தர் கேட்டால் பெண்கள் எந்த மாதம் குறைவாக பேசுவார்கள் அப்படின்னு கேட்டால், எல்லா மாதமும் தான் பேசின்னு இருக்கா, எந்த மாதம் குறைவாக பேசுவார்கள்னு கேட்டால் பதில் சொல்கிறவன் கெட்டிக்காரன், பிப்ரவரி மாதம் அப்படின்னா. ஏன்னு கேட்டால் 28 நாள் தான் பேச முடியும், பேச முடியாது அப்படின்னா. அப்போ வாய் பேசும் நங்காய் அப்படின்னா வாயாடின்னு அர்த்தம். வாயாடின்னு கூட்ட வீவாழியோ அர்த்தம் இதுதான். நல்ல வாயாடி நீ எங்களை கொண்டு எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். நானாதாய் வெக்கமா இல்லையா? வாயிலே ஒன்று செயலிலே வேற ஒன்றுன்னு சொன்னால் வெக்கம் இருக்கு. மனசில் ஒன்று வாக்கில் ஒன்று செயலிலே வேற ஒன்றுன்னு சொன்னால் அதுக்கு வெக்கப்பட வேடமா? எப்போவுமே பெருமாளை மனசில் நினச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், அப்போ மனசில் இருக்கிறது வாக்கில் வரும், வாக்கில் இருக்கிறது செயலில் வரும். பெருமாள் மனசில் இருந்தார்னா அப்போ தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, மனசில் சிந்திக்கிறோம், வாக்கினால் பாடுறோம், கையினால் அர்ச்சனை பண்ணுறோம். மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருளி பொங்கே புகழ்கள் வாயவாய் புலன்கொள் வடிவு என் மனத்ததாய் அங்கே மலர்கள் கையவாய் வழிபட்டோட அருளில். பெருமாளை தவிர வேறு எந்த விஷயமாவது மனசில் வச்சுட்டான்னா கட்டாயமாக மனசில் வேறு ஒன்று இருக்கும், வாக்கில் வேறு ஒன்று இருக்கும், சரீரத்தில் வேறு ஒன்று தான் நடக்கும். கொஞ்சம் ஏமாற்ற தான் வேண்டியிருக்கு எல்லா இடத்துலையும். அதனால் நேர்மை வேணும் இல்லையா? அப்போது நானாதாய் நேர்மை இல்லாமல் இருந்தால் அப்போ வெக்கப்பட வேண்டாமா? நாவுடையாய் அப்படின்னா நாக்கு படைத்த பலன், வெறும் நாக்கு இருந்த என்ன பிரயோஜனம் உனக்கு? பாட வேண்டாமா? அப்போ நீ பாடாமல் இருக்கியே அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தமும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டான்னா முக்கால்வாசி நம்ம 2வது லிஸ்ட்டில் வரோம். அதனால நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையான்னு எழுப்புற. சுவாபதேசத்தில் வேகமாக சொல்லிடணும், அதனால் சொல்லிடுறேன். சுவாபதேசத்தில் சுவாமி தேசிகன் தான் நாவுடையாய். கண்டாவதாரம் இல்லையோ, கண்டைக்கு தான் நாக்கு இருக்குது. திருவேங்கடமுடையான் பார்த்தார், ஒரு அவதாரம் பண்ணணும். இந்த அவதாரத்தில் 2 விஷயம் நடக்கணும். ஒன்று விரோதிகளெல்லாம், அதாவது எதிர்வாதம் பண்ணுறவா கொள்ளியோ, அவளை நன்னா சக்கையாக வாதம் பண்ணி அவளுமே தலைகேட்க விடாதபடி பண்ணணும். 2வது நிறைய ஸ்தோத்திரங்கள், காவியங்கள், பிரபந்தங்கள், இதெல்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி பாகவதாளுக்கு அனுகூலமாக அவள் சொல்கிறதுக்கு வேணும். இது 2 வேணும்னா பெருமாள் பார்த்தார், நாம் அவதாரம் பண்ணால் கூட நடக்காது, கண்டா அவதாரம் பண்ணால் தான் நடக்கும். ஏன்னா அவருக்கு தானே நாக்கு இருக்குது, நமக்கு இருக்கிற நாக்கு கூட போகாது. திரையங்கனுடைய நாக்கை காட்டில் கண்டா நாக்கு தான் விசேஷமாக இருக்குது. அதனால் பெருமாளே கண்டை வச்சுண்டு ஆவேசம் அவதாரம் பண்ண வைக்கிற. அதனால தான் வியன்கலைகள் மொய்த்திடு நாவின் முழக்கொடு வாதியர் மூலமர கைத்தவன் என்று உரைத்தேன் கண்டிலேனன் கடுவினையே அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அவதாரம் விசேஷம் சொல்கிறதுக்கு காரணம் அந்த நாவின் முழக்கம் அப்படிங்கிறதா. இந்த முழக்கம் வேறு எந்த ஆச்சாரியருக்கும் இல்லைன்னு தைரியமாக சொல்லலாம், தப்பு இல்லையோ இல்லையோ. என்ன கேட்டான்னா எத்தனை ஸ்தோத்திரங்கள், எத்தனை பிரபந்தங்கள், எத்தனை சாஸ்திரங்கள், சாஸ்திர கிரந்தங்கள், நியாய சித்தாந்தங்கள் மாதிரி எத்தனை சேவிக்கிறதுக்கு எத்தனை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சததூஷணி முதலானது பரவாத கண்டனத்துக்கு. சததூஷணிக்கு இன்னுக்கும் பதில் எழுதின்னு இருக்கா. நான் யோசிக்கணும். ஒருத்தர் என்கிட்ட வந்து கேட்டால், சததூஷணிக்கு கண்டனமாக ஒரு புஸ்தகம் ஒன்று வந்திருக்கேன், நீங்கள் அதுக்கு கண்டனம் பண்ணலையா அப்படின்னு கேட்டால், நாம் கண்டனமே பண்ண வேண்டாம். சுவாமி தேசிகன் சததூஷணி எழுதி 750 வருஷம் ஆச்சு, இன்றைக்கும் அவள் அதுக்கு கண்டனம் பண்ணிட்டு இருக்கா. அது வருஷம் ஆகிப்போச்சு, விட்டுடலாம் இல்லையோ, நம்ம கூட அவள் விட மாட்டா. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அவளால் அதை விட முடியாது. ஏன்னா அது கிரந்தம் அப்படிப்பட்ட கிரந்தம். அதனால் நாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். அது சததூஷணி இருக்கிற வரைக்கும் நம்ம வரதாச்சார சுவாமி, கொத்திமங்கல வரதாச்சார சுவாமி, அவர் காஞ்சிபுரம் சங்கர மடத்திலே போய் சொல்லிட்டு வந்தேன். வந்து சததூஷணிக்கு கண்டனம் எழுதின்னு இருக்கோன்னா 750 வருஷம் ஆச்சு, நீங்கள் இன்னும் உட்காந்து இன்னும் என்ன எழுத போகிறோங்க? இத்தனை நாளாக வராத புதுசாக கண்டுபிடிச்சி எழுத போகிறோங்களே. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அவர் அவதாரம். அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் விஷம் விட்டுருங்க. வேறு எத்தனையோ காரியம் பார்த்தோம், நீங்கள் பாட்டுக்கு உங்கள் மதத்தை எழுதிக்கோங்க. என்ன ஆமாம்மா, மோதிரம் கொடுத்தார். சங்கராச்சார்ட்ட சொன்னார் இந்த விஷயத்த. பண்டித ரத்னம் மோதிரம் கொடுத்தார், சங்கராச்சார்ட்ட சொன்னார். இதெல்லாம் வேலை இல்லாத வேலையை விட்டுருங்கோ. சுவாமி தேசிகன் அவதார புருஷர்வர், இதுக்காகவே அவதாரம் பண்ணவர். உங்களை கண்டித்து விசிட்டாத்வைத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அவதாரம் பண்ணவர் அவர். இவருக்கு பதில் எழுதுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உங்களையே பரிபவப்படுத்திக்காதுங்கோ, விட்டுடுங்கோ. இங்கே நிறையா உங்கள் புத்தகம் நிறையா இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்கோ அப்படின்னு நேராக போய் சொல்லிட்டாங்க. அப்படி அது ஒன்று எழுதியிருக்கார். அதனால் நாவுடையாய் அப்படிங்கிறது இங்கே
இப்போ எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசம் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் என்னும் தரக்கும் இதெல்லாமும் சொல்லலாம். நம்மளை எழுப்புறதுக்காக சுவாமி தேசிகன் முன்னமேயே பாஷ்யக்காரருடைய அப்பர அவதாரம் தானே, அதனால் அப்பயே திருப்பி அவதாரம் பண்ண போகிறாங்கிறத சூச்சனம் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பாஷ்யக்காரருடைய அந்திம தசையில் கலிபுருஷன் வந்தானா. அப்போ அவரை பார்க்கணுன்னு வரான். கலியை நீர் ஜெயிச்சுட்டு கலியும் கெடும் கண்டு கொன்மீன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி கலியை பாஷ்யக்காரர் தான் ஜெயிக்க போகிறேன்னு ஆழ்வாரே சொல்லிட்டார். அதனால் கலியை நீர் ஜெயிச்சுட்டு, ஆனால் உம்மா அவதாரம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்னுடைய ராஜ்யம், நான் கலி வரப்போகிறேன், என்ன இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. அப்போது உம்முடைய தரிசனத்தை யார் காப்பாற்றுவா அப்படின்னு கேட்டார். இது ஒரு ஐதிஹ்யம் இருக்குது, யார் காப்பாற்றுவான்னு கேட்டார். அப்போ பாஷ்யக்காரர் சாய்ச்சாரா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, இது என்னுடைய தரிசனம் இல்லை, இது பெருமாளுடைய தரிசனம், அதை எப்படி காப்பாற்றிக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். அதை பற்றி நானே கவலைப்படாத போது நீ எதுக்கு கவலைப்படுறேன், நான் தான் கவலை பண்ணோம் யார் காப்பாற்றுவா அப்படின்னு. நான் கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கேன். கலிபுருஷன் உனக்கு என்ன கவலை அதை பற்றி, அது எப்படி காப்பாற்றணும், அப்படி திருவேங்கடமுடையான் காப்பாற்றிப்பான் அப்படின்னு விட்டார். அதனால தான் திருவேங்கடமுடையான் ஏன்னா திருவேங்கடமுடையான் கலியுக தெய்வம், அவர் களவு வெங்கடநாயக்கான்னு புராணத்தில் பிரசித்தம். அதனால் அவர் அவதாரம் பண்ணுறார். சரி, அப்போ இந்த பெண்ணை எழுப்புறதுக்கு சொல்கிறா, உங்காத்து புழக்கடையில் வெளியில் இருக்கிற அங்கங்கே இருக்கிற அடையாளெலாம் இருக்கட்டும், உங்காத்து பழக்கடையில் தோட்டத்தில் வாவின கிணறு, அதில் செங்கை நீர் வாய் நிகழ்ந்து புஷ்பம் பூத்துருக்கு, ஆம்பல் மூடி இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுறது அப்படின்னா, அவாத்து கிணத்துல ஜலம் இருந்துன்னு தெரியுது இல்லையா, முக்கியமான விஷயம். அவாத்தில் கிணறு இருந்துன்னு தெரியுது, அந்த கிணத்துல ஜலம் இருந்துன்னு தெரியுது. அதெல்லாம் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் இந்த காலத்தில் திருப்பாவை பாடமாக இதெல்லாம் எடுத்துக்கிறோம். அதெல்லாம் சகஜம். இப்போ கூட கேரளத்தில் உண்டு. கேரளத்தில் எப்படின்னு கேட்டால், வடக்கு கேரளத்திலலாம் எல்லா ராத்திரியும் குளம் இருக்கும். பெரிய வீட்டு பின்னாடி குளம் இருக்கும் எல்லா இடத்துலையும், எப்பவும் ஜலம் இருக்கும், இப்பவும் உண்டு. குளம் இல்லாத ஆமே கிடையாது, குளம் தோட்டம் துறவு இல்லாத ஆண் கிடையாது. அந்த மாதிரி தான் மொத்தமே இருந்திருக்கு. ரோடு கம்மியாக இருக்கும், அவ்வளோ ரோடெல்லாம் கம்மியாக இருக்கும். இல்லை, பெரிய ரோடு இருக்கிறது இருக்கும் பின்னாடி, பின்பக்கம் பெருசாக. அதான் உங்கள் புழக்கடைன்னு போட்டார். உங்கள் புழக்கடை ரோடை ஆக்கிரமிச்சு பண்ணானா பிடபிள்யூடி வருவான். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியில் செங்கை நீர் வாழ் நிகழ்ந்து, அதே அடையாளமாக சொன்னால் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில். ஆச்சரியமான சன்னியாசிகள். வஸ்திரம் செங்கல் பொடி மாதிரி சிவப்பாக இருக்கான், பல் வெள்ளையாக இருக்கான். ஏன்னு கேட்டான்னா, கிரகஸ்தனுக்கு வஸ்திரம் வெள்ளையாக இருக்கணும், பல் சிவப்பாக இருக்கும், வெத்தலையெல்லாம் போட்டுக்குவாங்க. கிரகஸ்தனாலே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலை அப்படின்னு வெத்தலை போட்டுக்கிற ஒரு போகம், அதனால் பல் கொஞ்சம் சிவப்பாக இருக்கும். சன்னியாசிக்கு நேர் இது, வஸ்திரம் சிவப்பாக இருக்கும், பல் வெள்ளையாக இருக்கும். அதனால் அவர்கள்லாம் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு நல்ல சாத்விக சன்னியாசிகள் அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பெரிய தமிழை நம்பிகள். இன்னொரு வியாக்கியானம் என்னன்னு கேட்டான்னா, தங்கள் திருக்கோயில் தானே சொல்கிறார், அவா கோயிலுக்கு அவா போயிருக்கா அப்படின்னா அப்போ நம்ம கோயில் இல்லைன்னு அர்த்தம். அப்போது வேறு தேவதாந்தரப்பரர்களாக இருக்கிறவர்கள் அவள் கோயிலுக்கு போயிருக்கான்னு அர்த்தம் சொல்கிறேன். அவள் கூட எழுந்துட்டான், நீ எழுந்துக்கலையே அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறா, ஆண்டாள் தேவதாந்தரத்தை சொன்னதே கிடையாது. திருப்பாவிலையும் நாச்சியார் திருமொழியிலையும் பார்த்தோன்னா எங்கேயுமே இந்த எடுத்து கழித்தல்ங்கிறது கிடையாது. நாச்சியார் நாராயணனே நமக்கே பறை தருவான், அதில் மொத்தம் முடிஞ்சு போச்சு. நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கச்ச தேவதாந்திரம் இல்லைங்கிறதால மொத்தம் அதில் எல்லாம் உதிர்த்து நாராயணனுக்கு அர்த்தம் சொன்னால் எவ்வளோ வேணால் சொல்லலாம் இல்லைங்க. நாராயணனே எங்கேயாவது ஆண்டாள் வேறு தேவத்தையை எடுத்து சிவன் இல்லை, நம்மளவரெல்லாம் நிறையா சொல்லியிருக்காரு இல்லையோ, ஒன்றும் யாதும் இல்லா அன்றுலாம் சொன்னார் இல்லையோ, எங்கேயாவது பெயருக்கானா சொல்லியிருக்காரா? எங்கேயும் சொல்லலை, எதுவுமே சொல்லலை. என்ன காரணம்னு கேட்டான்னா, பத்தினி பதிவிரதா ஸ்திரீ இல்லையா, அதனால் உண்மையான பதிவிரதா பக்தின்னு ஒரு பக்தி. கல்யாணத்துக்கு வந்துவா இல்ல இல்ல, அது கல்யாணத்துக்கு வர வரலாம். நான் சொல்றது கழிக்கிறதுக்காக சொல்ல, இந்த மாத்திர அந்தரி ஒன்று வருது, அவ்வளோ. அது சொல்ற அந்தரி சூட்ட கணாக்கண்டேன்னு. அந்தரினா துர்கா தேவி. கல்யாணத்துக்கு நாத்தனாரா வந்திருக்காராம். அந்தரி சூட்ட நாத்தனா வந்திருக்கான். நேற்று சமயபுரம் மாரியம்மன் இங்கே எது இருக்கு, சமயபுரம் மாரியம்மன் கொள்ளக்கரையில் ரங்கநாதன் சீர்வரிசை உண்டு மாரியம்மனுக்கு, ஏன்னா தங்கை அப்படிங்கிறபடினால அந்த மாதிரி வரா.
எடுத்து கழித்தல் அப்படிங்கிறது நாச்சியார் பாட்டில் கிடையாது. பதிவிரதா பக்தி அப்படிங்கிறது அப்படி இருந்துட்டால் நல்லது. ஒரு விதத்தில் பதிவிரதா பக்தினா என்ன அர்த்தம் கேட்டாங்க, நம்ம பக்தி கணவன் தெரியும், அப்புறம் பார்த்துப்பே யார் என்ன வந்தால் என்ன அப்படின்னு அப்படியே வேடிக்கையாக ஒன்று சொல்கிறது உண்டு. உண்மையான பதிவிரதை அப்படிங்கிறது, நல்ல பதிவிரதைங்கிறது யார் தெரியும் இல்லையோ, பெண்கள்லே நல்ல பதிவிரதை யார் அப்படின்னு கேட்டான்னா, எந்த பெண்ணானவள் தன் கணவனோட மட்டும்தான் சண்டை போடுவாளோ, மற்றவரோட சண்டை போட மாட்டாளோ அவள் தான் நல்ல பதிவிரதை. ஏன்னா ஏடுகளுதா அவள் யாரோ எதிராத்துக்கார வர ஏதாவது சொன்னால் வச்சுக்கோங்க, சரி சரி சரின்னு தள்ளாட்டு வந்துடுவாள். இங்கே வந்து புத்தி இல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு, இங்கே வந்து சொல்லாது தவிர அங்கே போய் சண்டை போட மாட்டான். ஆனால் இவன் சொன்னால் சண்டை போடுவாள். சண்டை போடுறது சண்டை இல்லை சுவாமி, அது ஒரு உரிமை. அது மனைவி கணவன் கிட்ட தான் சண்டை போடுவாள், கணவன் மனைவி கிட்ட தான் சண்டை போட முடியும், வேறு யார்கிட்ட சண்டை போட முடியும்? ஆழ்வாரே பெருமாள் கிட்ட சண்டை போடலையாண்ணா, வாங்கிட்டே போம் இந்த லூரியே முதலான இடத்துல. அந்த மாதிரி நாமெல்லாம் கோவிச்சுருந்தா கூட கண்ணனை கூட கோவிச்சுக்கலாம். கண்ணன் கோவிச்சுன்னா தப்பான்னு நினச்சிக்க மாட்டேன் இல்லையா? அதனால் கண்ணனை கோவிச்சுட்டு கூட ஆண்டாள் பாடிய பாட்டெல்லாம் நிறையா உண்டு இல்லையோ. அதனால் அந்த ரீதியில் இது பதிவிரதா பக்தி. அதனால் தேவதாந்தரத்தை சொல்லலை, நம்ம பெருமாள் தான் சொல்கிறார். இது பாருங்கோ, உங்கள் அப்படின்னு ஒன்று வருது, அப்புறம் தங்கள் திருக்கோயில் ஒன்று வருது, அப்புறம் எங்களை முன்ன எழுப்புவான் வாய்ப்பேசுன்னு வருது இல்லையா. சுவாமி தேசியன் ரகசியத்திரேசா இருக்கிற ஒரு விஷயம் சாதிக்கிறேன். இதை வச்சுண்டு பாகவதர்களில் 3 பேர் இருக்கலாம், 3 விதமானவர்கள். பாகவதர்கள்னு இல்லை, பொதுவாக மனுஷர்களில் 3 விதமானவர்கள் இருக்கா. யார் யார்கிட்ட எப்படி இப்படி பழகணும். ரகசியத்திரேசான் தான் நமக்கு தெரியுமே. ரகசியத்திரேசாருங்கிறது ஆர்ட் ஆஃப் லிவிங் சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம். அது வெறும் சரணாகிதி மாத்திரம் சொல்கிறது இல்லை. அது ரகசியத்திரேசாரத்தை சேவிக்க 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 எத்தனை தடவை சேவிக்கிறோமோ அத்தளவு நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுலேருந்து புது புது பாடங்கள்லாம் கிடைக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷர்களில் சில பேர் அவள் வந்து பகவத் துவேஷிகள், அவளை வந்து தள்ளி வச்சுடணும். அக்னி மாதிரி நினைக்கணுமா, அக்னி மாதிரி விஷம் மாதிரி அவளை தள்ளி வச்சிடணும். சில பேர் என்ன பண்ணுவான்னா, பகவத் பக்தர்களாக பகவானுக்கு ஏகாந்தமாக கைங்கரியவர்களாக ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள். அவர்களை தங்கிட்ட கூட்டுக்கணும். அவர்களை சந்தனம் மாதிரி, தென்றல் மாதிரி, நிலவு மாதிரி. இந்த உதாரணம்லாம் தேசியம் தான் கொடுத்துருக்கேன். அக்னி மாதிரி விஷம் மாதிரி அவளை தூரம் விளக்கிடணும். யார் அதாவது அனுகூலர் பிரதிகூலர் உபய அனுபயர அப்படின்னு பிரிச்சிருக்க சுவாமி தேசிகன். அனுகூலர் யார் இருக்காளோ அவளை நம்மக்கிட்ட கூட்டுண்டு சந்தன மாதிரி தென்றல் மாதிரி பாவிக்கணும். பிரதிகூலராக யார் இருக்காளோ, நாஸ்திகவாதம் பண்ணிட்டு பகவானையும் ஜெயிச்சுண்டு கர்மானுஷ்டானமும் பண்ணாமல் யார் இருக்காளோ அவளை அக்னி மாதிரி விஷம் மாதிரி அவரை தள்ளி விளக்கிடணும். இந்த ரெண்டும் இல்லாமல் நடுப்பட்டதாக உதாசீனமாக சில பேர் கழியும் அவள். அப்போ அவளை உதாசீனமாக வச்சுடணும். மரம் மாதிரி, கல் மாதிரி. நமக்கு மரத்துக்கிட்டே கல்லுக்கிட்டே வேஷம் கிடையாது. இருக்குது அப்படின்னு இருக்குது, சரி இருக்குது, அது இருக்குது, அது இருக்குது. அந்த மாதிரி அவளை உதாசீனமாக மரம் மாதிரி கல் மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் எங்களோட கூடினா எங்கள் கூடாட்டா தங்கள் அவட தங்கப்பாட்டுக்கு போயின்னு இருக்கா அப்படின்னு அனுபவம் இப்படி. அப்போ தேசியன் இன்னொரு விஷயம் சொல்கிறார். இதில் அந்த பிரதிகூலர்கிட்டே போகக்கூடாது. கண்டால் துஷ்டனை கண்டால் தூர விலகுங்கிற மாதிரி ரொம்ப தள்ளி பண்ணுறோம். நான் அவகிட்ட போய் கொஞ்சம் பேசின்னு இருக்கேன் அப்படின்லாம் கூட பேசக்கூடாது. அனுகூலர்களை விடக்கூடாது. சந்தியாவந்தனமே பண்ணிட்டு இருந்தால் கூட அவர்கிட்ட பேசலாம் அப்படின்லாம் இருக்குது. இந்த உதாசீனரை என்ன பண்ணுறதுன்னு கேட்டான்னா, முடிஞ்சால் அவளை பேசி திருத்தலாம், அப்படி இல்லையா விட்டுவிடலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்க. அதனால தான் அப்படி இருக்கிறவாள உங்கள்னு சொல்லணும். உங்கள் அப்படி அனுகூலராக இருக்கவாள எங்கள்னு சொல்லிக்கணும். பிரதிகூலராக இருக்கவாள தங்கள், அவளை தங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிற அர்த்தத்தில் இது வருது. இப்படி மனுஷாலேயே 3 விதம். அந்த ரீதியில் பார்த்தான்னா தங்கள்ங்கிறது தேவதாந்தர வரர் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கும். அப்படி உங்கள்ங்கிறவ இந்த தனியாக தூங்கிட்டு இருக்காளை எழுப்பி நீ எங்களோட வா. எங்கள்னா ஏற்கனவே வந்திருக்கிறவா, உங்கெங்கோ வராமல் இருந்துருக்கா, அவளையும் கூட்டுருக்கா அப்படின்னு. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோட சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடம். சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய அழகான கைக்கு அழகு. சங்கு சக்கரம் கைக்கு அழகு இல்லை, அந்த கையானது சங்கு சக்கரத்துக்கு அழகம். அப்படிப்பட்ட ஒரு தடக்கை உடையது சங்கு சக்கரத்துக்கு. ஏன்னா சங்க சக்கரம் இல்லாத பெருமாளை நம்ம நினச்சே பார்க்க முடியும் இல்லையா? ஆச்சரியமாக பெருமாள் கையினார் சுரிசங்கு அனலாழியர் நீள் வரைபோல் மெய்யனார் பெரிய பெருமாள்கிட்டே சங்க சக்கரம் சொல்கிறார் திருப்பானாழ்வார்.
பெரிய பெருமாளுக்கு சங்க சக்கரம் கிடையாது. ஆனால் திருப்பாணாழ்வார் பாடியிருக்க. இது என்ன ரகசியம் அப்படின்னா, சுவாமி தேசிகன் சாதிக்கிற முனிவாகன போகத்தில் ரேகா ரூபத்தில் சங்க சக்கரம் இருக்காராம், இல்லைங்கிறது கிடையாது. ரேகா ரூப ஆழ்வார்கள் ரேகா ரூபத்தில் ஏடி இருக்கா. இப்போ யாருக்கு எப்படி சேவை சாதிக்கணும் அப்படி சேவை சாதிக்கணும் பெருமாள் அப்படிங்கிற ரீதியில் அங்கே சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணா. இந்த பக்கம் சங்கம், அந்த பக்கம் சக்கரம், நடுவில் தாமரை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, பிரகாசம். தாமரைக்கு பிரகாசம் வேணும் இல்லையோ, மலர்ந்துருக்கும். ஆனால் சூரியன் சங்கம் சக்கரம் சொல்லிட்டு சங்கம் சந்திரன் மாதிரி, சக்கரம் சூரியன் மாதிரி. அப்போ நடுவில் தாமரை எப்படி இருக்கும்? சூரியன் வந்தால் மலரும், சந்திரன் வந்தால் மூடும். அப்போ பங்கைய கண் அப்படிங்கிற அந்த தாமரை கண்ணானது மூடி இருக்குமா மலர்ந்து இருக்குமா அப்படின்னு கேட்டால், சில பேருக்கு மூடி இருக்கும், சில பேருக்கு மலர்ந்து இருக்கும். அனுகூலர்களான பக்தர்களுக்கு மலர்ந்து இருக்கும். பிரதிகூலர்கள் பெருமாள் கண்ணடைச்சே இருப்பார், அது மலரவே மலராது அப்படிங்கிற ரீதியில் இருக்கும். அதனால் ஆழ்வார்களில் என்ன பண்ணுறாங்கடா, இது ரெண்டையும் சேர்த்து பாடுறாங்க. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கை என் பங்கையக்கண் அப்படின்னு இந்த நடுவில் வச்சு பார்க்கும்போது, சங்கு சக்கரங்கள் என்று கை கூப்பும் தாமரை கண் என்றே தளரும் பெரிய பெருமாள் விஷயத்திலே பாடிருக்க இல்லையா. அந்த மாதிரியாக சங்கொடு சக்கரம் கண்டு வந்தும் தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும் அப்படின்னு அடுத்த இதிலேயே பாடுற. அதெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிக்கும் போது நன்னா இருக்குங்கிற ரீதியில் அப்படிப்பட்ட பங்கைய அதே அங்கே ஓங்க பல இடத்துல இப்படி சாதிக்கிறபடினால அப்படிப்பட்ட பங்கைய கண்ணான் எம்பெருமான் அவனை பாடுவதற்கு நீ வரவேண்டும் அப்படின்னு சொல்கிறான். இந்த பாசுரத்தில் அவரும் வருகிறாள். இன்னும் ஒரு பாசுரம் தான் இருக்குது, தோழியில் எழுப்புற பாசுரம், எல்லை இளங்கிலே பாசுரம். சாயங்காலம் ஆழ்வார் எம்பெருமான் அவர் தேசிகன் திருவடிகளே சரணம். அடே பங்கைய கண்ங்கிறதுக்கு நிறைய விசேஷம் இருக்குது. நிறையா விசேஷம். இல்லை புண்டரீகாட்சன் உபநிடத்து வச்ச திருநாமம் பெருமாளுக்கு. மலர்ந்த தாமரைப்பூ கம்பீராம்ப சமுத்பூத சுமரிஷ்டனால ரவிகர விகசித்தன்னு. அது மட்டும் இல்லை, ஆச்சாரியர்களுக்கு என்ன கேட்டான்னா, ஏகையைவ குரோர் திருஷ்டியா, ஒரு ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலே வரக்கூடிய பாக்கியம் பிரம்மா 8 கண்ணால் பார்த்தாலும் வராது, சிவன் 3 கண்ணால் பார்த்தாலும் வராது, இந்திரன் 1000 கண்ணால் பார்த்தாலும் வராது. ஆனால் ஆச்சாரியன் ஒரு தாமரை கண்ணாலே பார்த்தால் ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும்னு ஒரு ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சாதிக்க. அதெல்லாம் இங்கே உள்ளடக்கம். அதுதான் அடே